சற்று முன் வெளியான மிக மகிழ்ச்சியான தகவல். யாருக்கு மாதம் ரூபாய் 4000 கிடைக்கும்? தாவேக அரசின் மிகப்பெரிய புதிய நிதி உதவி திட்டத்திற்கு முழு தகுதிகள் இதுதான். இது யாருக்கு பொருந்தும் என்று இங்கே பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை முழுமையா பார்த்தாதான் உங்களுக்கு இந்த செய்தியில 4000 உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதாங்கிறத நீங்க முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தமிழகத்தில் தாவேக அரசு பொறுப்பேற்றதை தொடர்ந்து தேர்தல் வாக்குறுதியான வேலையில்லா இளைஞர்களுக்கான மாதாந்திர நிதி உதவி திட்டத்தை அமல்படுத்த அரசு தீவிர ஆலோசனை மேற்கொண்டு வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் பட்டதாரிகளுக்கு 4000 மற்றும் டிப்ளமோ ITI முடித்தவர்களுக்கு 2500 வழங்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. இந்த நிலையில்தான் இந்த திட்டத்திற்கான தகுதிகள் யார் யாருக்கு கிடைக்கும் என்பது குறித்த தகவல்கள் பரவி வருகிறது. தமிழகத்தில் தாவேக ஆட்சி பொறுப்பேற்றதுமே இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு மாதாந்திர நிதி உதவி திட்டம்தான். இதில் தாவேக தனது தேர்தல் அறிக்கையில் அறிவித்தபடி வேலை வாய்ப்பு இல்லாத பட்டதாரி இளைஞர்களுக்கு மாதம் ரூபாய் 4000 உதவித்தொகையும் டிப்ளமோ ITI மற்றும் 12ஆம் வகுப்பு படித்தவர்களுக்கு மாதம் ரூபாய் 2500 வரையும் வழங்கப்படும் என்று சொல்லியிருந்தது. அதன்படி படித்து முடித்துவிட்டு வேலை தேடும் காலத்தில் இளைஞர்கள் தங்கள் சொந்த செலவுகளுக்கு பெற்றோரை எதிர்பார்க்க கூடாது என்ற நோக்கில் இத்திட்டம் அறிவிக்கப்பட்டது. நீங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பாருங்க. தேர்தல் முடிந்து முதலமைச்சர் விஜய் தலைமையில் புதிய அரசு அமைந்துள்ள நிலையில் இந்த 4000 ரூபாய் எப்போது கைக்கு வரும் என்று ஒட்டுமொத்த தமிழக இளைஞர்களும் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார்கள். தாவேக அரசு ஏற்கனவே 200 யூனிட் இலவச மின்சாரம் மற்றும் பெண்கள் பாதுகாப்பாக சிங்கப்பெண் அதிரடிப்படை போன்ற மிகப்பெரிய முக்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டது. அடுத்ததாக இளைஞர்களுக்கான இந்த திட்டத்தை தான் அரசு கையில் எடுக்க போகிறது என்ற பரபரப்பு கிளப்பியுள்ளது. இதனால் சோசியல் மீடியாவில் கூட இதற்கான தகுதிகள் இவைதான், இப்படிதான் விண்ணப்பிக்க வேண்டும் என்று ஏகப்பட்ட தகவல்கள் வலம் வர தொடங்கிவிட்டது. அந்த வகையில் அப்படியானால் இதிலுள்ள அசல் உண்மை என்ன, அரசு தரப்பு என்ன சொல்கிறது என்று இங்கே பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சமீபத்தில் சென்னை கிண்டியில் நடைபெற்ற அரசு தொழில் பயிற்சி நிலையங்களுக்கான ITI தரவரிசை பட்டியல் வெளியீடு விழாவில் பேசிய தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் விளக்கமளித்துள்ளார். அதாவது வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கும் பட்டதாரி இளைஞர்களுக்கு மாதந்தோறும் நிதி உதவி வழங்கும் திட்டம் குறித்து அரசு தீவிரமாக ஆலோசித்து வருவதாகவும் இதற்கான சாத்தியக்கூறுகள் மற்றும் நிதி ஒதுக்கீடு தொடர்பாக விரிவான ஆய்வுகள் முதற்கட்டமாக நடந்து வருவதாகவும் அவர் உறுதிப்படுத்தி இருந்தார். அதே சமயம் புதுக்கோட்டையிலும் அமைச்சர் அவர் பேசினார். அப்பொழுது வேலையில்லா பட்டதாரிகளுக்கு வழங்கப்படும் உதவித்தொகை அதாவது ரூபாய் 4000 உயர்த்தி வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். இதற்கான அறிவிப்பு வரும் பட்ஜெட்டில் வெளியாக வாய்ப்பு உள்ளது என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இதனால்தான் இந்த திட்டத்திற்கான எதிர்பார்ப்பு மிகவும் எகிரி வருகிறது. அப்படியானால் இந்த திட்டத்தை பெறுவதற்கான தகுதிகள் மற்றும் விண்ணப்பிக்கும் முறை என்ன? இந்த திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் உள்ள வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்த பட்டதாரிகள், பட்ட படிப்பு முடித்தவர்கள், 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் மற்றும் IIT முடித்தவர்கள் மாதாந்திர உதவித்தொகை வழங்கப்படுகிறது. அதே சமயம் இதற்கு 10ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெறாதவர்கள், 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள், 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றவர்கள் அல்லது 12ஆம் வகுப்பு தேர்ச்சிக்கு சமமான தகுதியினர், பட்டப்படிப்பு, இடைநிலை ஆசிரியர் பயிற்சி முடித்தோர் போன்றவர்கள் பட்டதாரிகள்
முதுகலை பட்டதாரிகள் பொறியியல், மருத்துவம், கால்நடை, விவசாயம், சட்டம் போன்ற தொழில் படிப்புகள் நீங்களாக ஆகிய கல்வி தகுதியாக வரையறுக்கப்பட்டுள்ளது. அதே போல வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் குறைந்தது 5 ஆண்டுகளுக்கு முன்பே பதிவு செய்திருக்க வேண்டும். விண்ணப்பதாரர் ஆண்டு வருமானம் பொறுத்தவரை 72,000 மேல் இருக்கக்கூடாது. வேலை வாய்ப்பெற்றோருக்கான உதவித்தொகை பட்டியல் தயாரிக்கும் நாளில் 40 வயது பூர்த்தி அடைந்திருக்க கூடாது. ஆதிதிராவிட பழங்குடியின விண்ணப்பதாரர்கள் 45 வயது பூர்த்தி அடைந்திருக்க கூடாது என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. எனினும் இந்த திட்டத்திற்கான அதிகாரப்பூர்வ தகுதிகளையே அல்லது விண்ணப்பிக்கும் தளங்களையோ அரசு இன்னும் முறைப்படி அறிவிக்கவில்லை. தேர்தல் வாக்குறுதியின்படி இந்த இளைஞர் நல நிதியுதவி திட்டம் வருவது உறுதி என்றாலும் இதற்கான முழுமையான தகுதி வரம்புகள் மற்றும் விண்ணப்பிக்கும் முறைகள் அனைத்தும் முதலமைச்சரின் ஒப்புதலோடு அரசாணையாக, அதாவது கவர்மெண்ட் ஆர்டர் வெளியாகும் போது மட்டுமே தான் இதற்கு அதிகாரப்பூர்வமாக தெரிய வரும் என்று சொல்லியிருந்தார். இதை நீங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்து பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக காமிக்கும். அதே சமயம் இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த ரூபாய் 4,000 உதவித்தொகையானது உங்களுக்கு கிடைச்சா நீங்கள் அந்த தொகையை வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு என்னென்ன யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே சமயம் இந்த செய்தியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் இந்த வீடியோ பார்த்து பயன்பெற்று கொள்ளட்டும். அதே சமயம் நம்ம டெய்லியுமே புதிய அப்டேட்ஸ், அதாவது அரசு சார்ந்த மிக முக்கியமான தகவல் நம்ம சேனலில் டெய்லியுமே உங்களுக்காக கொடுத்துக்கிட்டே இருப்போம். அதனால நீங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க. அதே சமயம் உங்களுக்கு வேறு என்னென்ன செய்திகளில் தேவைப்படுதோ அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நாங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கான அந்த செய்திகளை உங்களுக்காக நாங்கள் போடுவோம். இவ்வளோ நேரம் முழுமையாக வீடியோ பார்த்ததுக்கு மிக நன்றி. இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் புதிய செய்திகள் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிட்டே இருப்போம். அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்து பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு டெய்லியுமே காமிக்கும். அடுத்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.